ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் உங்கள் ஐடியாவில்ப்பா. இன்றைக்கி நம்ம என்ன விளாக் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம அதாவது நம்மளுக்கு ஒரு பிடிச்ச ஃபுட்டு அதை வந்து வாங்கிட்டு போய் நம்ம பிடிச்ச இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைவில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச விஷயத்தை அப்பப்போ நம்ம பண்ணிக்கொள்ளுங்க. பெருசாக பண்ணாட்டி பரவாயில்ல, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளோட இதுங்க. கைஸ், நம்ம இரும்புறைக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டுங்க. இன்னொரு 2 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. போயிட்டு அங்கே தான் நம்ம சாப்பாடு வாங்க போகிறோம். ஏன்னா நம்ம ஏரியாவில் வாங்குறது இரும்புறை ரீச் ஆகிடுச்சுங்க. இப்படி பார்த்தீங்களாங்க, ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கிறோம். ஹோட்டலுக்கு போனோன்னே முன்னாடி வச்சுருந்தாங்க. சரி பார்த்தோன்னே வாங்கலான்னு தோணுச்சு, வாங்கியாச்சு. கைஸ், இப்படியே நம்ம பிடிச்ச ஃபுட்டு வந்து நம்மளுக்கு வாங்கிட்டோம். நான் வந்து நம்ம பிடிச்ச ஸ்பாட் தான் சூஸ் பண்ணி போகணும். நெக்ஸ்ட் நம்ம அங்கே தான் பறக்க போகிறோம். எப்படிங்க, இதுதான் நம்ம போகிற வழி எப்படி அற்புதமாக இருக்குதுங்களா? தெய்வமே, பஞ்சர் மட்டும் ஆயிடக்கூடாதுங்க. இங்கே பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் தள்ள வச்சிருச்சுன்னா அப்புறம் இங்கே தான் நம்ம ஊர் வரைக்கும் தள்ளிகிட்டே தான் போகணும், நம்ம வந்துடும். ரைஸ் இப்படியே இந்த வழியில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைங்க. போன டைம் வரப்போல பார்த்தீங்கன்னா பூரா தண்ணி வந்து கவராயிருச்சு. வண்டியை ஓட்ட முடியல, பூரா தண்ணி வண்டி முழுகிட்டு தான் போகும். ஆனால் இந்த டைம் பரவாயில்ல, க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் ரோடு கன்றாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி போகிறக்குள்ள பேர் பார்ட்ஸால் தனித்தனியாக தான் கண்டு எடுத்துட மாட்டேங்குது. பொறுக்கிதான் எடுத்துகிட்டு போகணும் போல இருக்குது. கைஸ், இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரோடு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே போயிடலாம் அப்படின்ட்டு தான் நினச்சோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவுமே டாஸ்க் ஆகுதுங்க அதில் ஓட்டுறது. கைஸ், நம்ம ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இடையில என்ன நடந்தாலும் கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். பாருங்கள், சுற்றி முற்றி பூரா மரமாகவே இருக்குது. அது ரோடும் வந்து பார்த்திங்கன்னா போகிற ரோடு குட்டியாக தான் இருக்குது. கைஸ், நம்ம ஸ்பாட்டுக்கு பக்கமாக வந்துவிட்டோம். நான் ஸ்பாட்டுக்கு கூட ரீச் ஆகலை. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து மாட்டின மாதிரி இருக்குது. சுற்றி முற்றி மரங்க, ஆள் நடமாட்டம் ஒருத்தர் கூட இல்லைங்க. இங்கே நம்ம இதில் தான் போகணும். போயிட்டு பத்திரமா திருப்பி நம்ம வீட்டுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். எதாக இருந்தாலும் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தானே காப்பாற்றணும். பார்த்தீங்களா, பூரமே இந்த தைல மரங்க. இந்த தைலம் தயாரிப்பாங்கள்ல, அந்த மரம் தான் பூரமே. இதில் தான் போகணும். ஏங்க, சுட்டரிக்கும் வெயிலில் அடர்ந்து காட்டில் இந்த மாதிரி ஒரு இடம் வாங்குற மாதிரி இருக்குது எனக்கு. பார்த்திங்களா, ஃபுல்லாக பச்சை பசுமையாக இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே வெயில் வறட்சியாகுது. பட்டு இந்த சென்ட்ரல் பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா பூரா தண்ணி நிற்கிது. பார்த்தீங்களா, இதுதான் கைஸ் யானை சாணம். எனக்கு தெரிஞ்சது நேற்று நைட்டு தான் வந்திருக்க மாட்டிருக்கு. வந்து போட்டு தான் போயிருக்குது. பார்த்திங்களா, அநேகமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஈவினிங்காலாம் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் தாங்க. நம்ம மதியானத்தில் நம்ம பார்த்து தான் போகணும். கைஸ், நம்ம ஃபைனலி காட்டை விட்டு வெளியே வந்துட்டோங்க. கைஸ், நம்ம ஃபைனலி ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டுங்க. நம்ம உட்காரத்துக்கு பார்த்தீங்களா பின்னாடி பூரா ஒரு பெரிய ஆறு. இதுதான் நம்ம பவானி சாகர் ஆறு. இப்போ நம்ம அங்கே தான் ரீச் ஆகிருக்கிறோம். இருக்கிறதே கொஞ்சம் ஆபத்தான பகுதின்னு வச்சுங்களேன். தண்ணி வந்து குறைஞ்சா மட்டும் தான் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து வர முடியும். தண்ணி கம்மியாச்சா தான் வந்துருக்கோம். இதே வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி வந்துருந்தோம்னா நம்ம வந்துருக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்த வழி பார்த்திங்களா காடு பூருமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிரம்பி இருக்கும். வழியே தெரியாது. இப்போ தெரிஞ்சிருக்குது. வாங்க, பசிக்குதுங்க, சாப்பிட்லாம். ஆனால் இடம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குதுங்க. காற்று சும்மா சூப்பராக இருக்குது. முன்னாடி பார்த்துட்டு நிறைய பேர் அப்படியே திரும்பி ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன், எங்கே காடு இருக்குன்னுட்டு. ஆனால் உள்ளே வந்தால் தாங்க தெரியுது, சூப்பராக இருக்குதுங்க காற்று. ஏங்க, வீடியோ கூட பார்த்துட்டு யாராச்சும் கேம்ப் போட்டு தங்கிட்டாங்கன்னு வந்துடாதீங்க. இது பூரா அனிமல்ஸ் வந்து நடமாடுற இடம். தயவு செஞ்சு அப்படின்னு யாராச்சும் வந்துடாதீங்க. வந்தீங்கனாலும் பகலில் வந்துட்டு ஈவினிங்குள்ளே நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் போயிடுங்க. நைட்டில் ஸ்டே பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கே வெளியே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம நார்மல் கண்டிஷனில் மட்டும் தான் இங்கே நம்ம வெளியே போக முடியும். சப்போஸ் எதுவும் அனிமல் வந்து தாக்குற கூட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சேஃப்டியாக வந்துருக்கோங்க வர மாதிரி தான். எப்படியோ பேக்கப் பிரிச்சாச்சு. வாவ், பரோட்டா. அடுத்தது இதுதாங்க குழம்பு கலக்கி. காற்று வேற ஃபுல்லாக அடிக்குதுங்க. பரவாயில்லங்க, வாழை இலை வச்சு கட்டி கொடுத்துருக்காங்கன்னா சூப்பர் தாங்க. ரைட் ரைஸ், எப்படிங்க பரோட்டா? அப்படி மெதுன்னு இருக்குதுங்களா? பஞ்சு மாதிரி இருக்குங்க, உண்மையாக சீரியஸாக. இது வேறு எங்கேயாச்சும் வாங்கியிருந்தோம்னா லப்பர் மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் பரவாயில்ல. பார்த்தீங்களா, பிச்சாலே சூப்பராக வருது. இப்படி தான் இருக்கணும் பரோட்டானா. மை ஃபேவரட் ஒன் எக்கில் குழம்பு கலக்கி இது தாங்க. இப்படியோ வாங்கியாச்சு. பரோட்டாவை பிச்சு முடிச்சாச்சு. ஆக்சுவலி கைஸ், குழம்பு கலக்கி தான் சூப்பராக இருக்குது. குழம்பு பரசில் எங்கேயாச்சும் கீழே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான்.
எப்படிங்க பிடிச்சாச்சு. அப்படியே ஒரு 2 லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்புறம் புரோட்டா மேலே ஊற்ற போகிறோம். எப்படிங்க நல்லா புரோட்டா நல்லா நினச்சி அதுக்கப்புறம் தாங்க சாப்பிட்ணும், அப்போ சூப்பராக இருக்கும். ரைஸ் பார்த்தீங்களா, புரோட்டா ஃபுல்லாக குருமா ஊற்றியாச்சு. நம்ம லக்கி தாங்க, நம்மளுக்குன்னு ஒரு சிக்கன் பீஸ் வந்துருக்குது. லக்கி கொஞ்சம் வச்சுட்டேங்க. புரோட்டா இருக்குது இல்லைங்களா, 2 சேர்த்து நல்லா டிப் பண்ணி சாப்பிட சும்மா டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ரைஸ் எப்படியோ சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க நல்லபடியாக. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பிடிச்ச ஃபுட்டு, பிடிச்ச பிளேஸு, அமைதியான இடம், இப்போ தாங்க சாப்பிட்டு நிம்மதியாக இருக்குங்க. இதெல்லாம் பிறந்தது நான் கொடுத்து வச்சுருக்கணுங்க. சிட்டிக்குள்ளே எங்கேயாச்சும் நான் பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்போச்சும் போயிட்டு தான் வர முடியும். ஆனால் இங்கேயே ரெகுலராக இருக்க முடியாதுங்க. ஸோ நான் வில்லேஜுக்கு போகிறதுனால தான் நான் இவ்வளோ ஹாப்பியாக சுற்றிட்டுருக்கேன். வருஷத்தில் 365 நாள் இருக்குது. அதில் நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியாக இருந்துட்டோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலராக இனி வரும் நாட்கள் இந்த மாதிரி தான் நம்ம இருக்க போகிறோம். மறக்காமல் அதெல்லாம் வீடியோவில் வரும். அதுக்கு நம்ம நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ரீச் ஆகும். மறக்காமல் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.